பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சியின் வார இறுதி எபிசோடுகள் எப்போதும் சுவாரஸ்யம் நிறைந்தவை. இந்த வாரம் நடிகர் விஜய் சேதுபதி சூப்பர் டீலக்ஸ் வீட்டு போட்டியாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவுரையை வழங்கினார். பிக் பாஸ் வீட்டு உறுப்பினர்களை தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி வேலை வாங்கும்படி அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை மேலும் சுவாரஸ்யமாக்க ஒரு அதிரடி மாற்றத்தை அறிவித்தார். 2 சூப்பர் டீலக்ஸ் வீட்டு உறுப்பினர்கள் சாதாரண பிக் பாஸ் வீட்டுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் 3 சாதாரண உறுப்பினர்கள் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குச் செல்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த மாற்றத்திற்கான டாஸ்க் ஒன்று போட்டியாளர்களுக்கு வழங்கப்பட்டது. விஜய் சேதுபதி நடித்த காத்துவாக்குல 2 காதல் திரைப்படத்தின் ஒரு காட்சியை டப் செய்யும்படி சில சூப்பர் டீலக்ஸ் மற்றும் பிக் பாஸ் வீட்டு உறுப்பினர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். கம்ருதீன், பிரவீன் ராஜ், விகல்ஸ் விக்ரம் மற்றும் சபரிநாதன் ஆகியோர் இந்த டாஸ்கில் பங்கேற்றனர். சூப்பர் டீலக்ஸ் அணி வெற்றி பெற்றால் எந்த மாற்றமும் இருக்காது என்றும், தோற்றால் 2 உறுப்பினர்கள் தங்கள் சலுகையை இழக்க நேரிடும் என்றும் பிக் பாஸ் அறிவித்தார். டாஸ்கின் முடிவில் சூப்பர் டீலக்ஸ் அணி தோல்வியடைந்தது. இதன் விளைவாக கம்ருதீன் மற்றும் அரோரா ஆகியோர் சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலிருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு மாற்றப்பட்டனர். மறுபுறம் பார்வதி, திவாகர் மற்றும் ஆதிரை ஆகியோர் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குச் செல்லும் புதிய உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த மாற்றத்திற்குப் பிறகு சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் தற்போது ரம்யா ஜூ, சுபிக்ஷா, வியானா, கானா வினோத், பார்வதி, திவாகர் மற்றும் ஆதிரை என 7 உறுப்பினர்கள் உள்ளனர். மாற்றம் நடந்த உடனேயே புதிய சூப்பர் டீலக்ஸ் உறுப்பினர்கள் தங்கள் ஆட்டத்தைத் தொடங்கினர். முதலில் நாமினேஷன் செயல்முறையின் போது வியானா மற்றும் கானா வினோத் ஆகியோருக்கு நாமினேஷன் இல்லாத பாஸ் வழங்கப்பட்டது. பின்னர் பார்வதி சமையலறையில் உள்ள பெரும்பான்மை உறுப்பினர்களுக்கு வேலைகளை செய்யும்படி கட்டளையிடத் தொடங்கினார். அங்கு பார்வதி சமையலறை மேடையில் அமர்ந்து எழுந்திருக்க மறுத்ததால் பாரு, துஷார் மற்றும் கனித்திரு இடையே ஒரு மோதல் ஏற்பட்டது. இந்த விவகாரம் விரைவில் ஒரு பெரிய மோதலாக மாறியது. 17 வீட்டு உறுப்பினர்களும் அவருக்கு எதிராக ஒன்றுபட்டனர். இந்த அழுத்தத்தின் மத்தியிலும் பாரு தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். பின்னர் தனது பார்வையை அமைதியாக விளக்க முயன்றார். அவர் மன்னிப்பு கேட்கும் வரை சாப்பிட மாட்டோம் என்று வீட்டு உறுப்பினர்கள் மறுத்தபோது இறுதியில் அவர் மன்னிப்பு கேட்டார். தனது ஈகோ காரணமாக மற்றவர்கள் பசியுடன் இருப்பதை தான் விரும்பவில்லை என்று அவர் விளக்கினார். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.